ஹாய் மக்களே, இப்போ உங்களுக்கு எப்படி வாடகை வீட்டில் எவ்வளோ உங்களுக்கு சேவ் ஆகும், லீஸ் ஹவுஸில் எப்படி சேவ் ஆகும்? நீங்கள் ஓனாக வாங்கணுன்னா அதெல்லாம் முடியாத காரியம். பெஸ்ட்டாக லீஸுக்கு எடுத்துக்கலாம். லீஸுக்கு 1,00,000 மொத்தமாக இப்போ யார் கொடுக்குறா, அது வட்டிக்கு ஆகுமே அப்படின்னா அதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ இந்த கணக்கை போட்டு காட்டுறேன். கணக்கு சாதாரணமாக உங்களுக்கு ஒரு 10,000 இன்கம்னு வச்சுக்கோங்க. 10,000 இப்போ இருக்கிற இதில் 10,000 யாருக்கும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். 10,000 இன்கம்னா அதில் என்ன செலவு? ரெண்டட் ஹவுஸ் 3,000 ஃபார் ரெண்ட், கிராசரி 2,500, வெஜிடேபிள் 1,000, வெஜிடேபிள் நான்வெஜ் எக்ஸ்ட்ரா, அவுட் சைடு எக்ஸ்ட்ரா செலவு உங்களுக்கு ஒரு 1,000. இது ஸ்கூல் ஃபீஸ் இல்லாமல் பசங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்கன்னா இந்த செலவு எக்ஸ்ட்ரா, ஒரு விருந்தாடி வராங்க, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1,000. இல்லை நீங்கள் சீட்டு கட்டுறீங்க, நகை சீட்டு அந்த மாதிரி சேவிங்ஸ்க்காக கட்டுறீங்கன்னா அது ஒரு 500 எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு இதில் எவ்வளோ மீறுது? 1,000 rupees மீறும். இதே நீங்கள் லீஸ் ஹவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா சின்ன பட்ஜெட் தான். 1,00,000 லீஸு, கிராசரி அதே 2,500, அதே எக்ஸ்ட்ரா செலவு அதே போச்சுன்னா 6,000 ஆகும். இங்கே 9,000 ஆகும், இங்கே 6,000 ஆகும். 6,000க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 4,000. இங்கே எவ்வளோ கிடைக்குது எக்ஸ்ட்ரா? 1,000 rupees. இந்த 1,000 rupees நீங்கள் என்ன பண்ணுவீங்க வச்சுக்கிட்டு? இதே இந்த 4,000ல் இந்த 3,000 போனாலும் உங்களுக்கு மாதம் நீங்கள் இந்த 3,000 இதில் நீங்கள் கட்டிட்டாலும் வாடகைக்காக இந்த 3,000 நீங்கள் எடுத்து வச்சாலும், மீதி இந்த 4,000 நீங்கள் எடுத்து வச்சாலும் உங்களுக்கு மாத கடைசியில் வருஷ கடைசியில் ஒரு வருஷத்துக்கு 30,000 உங்களுக்கு மிச்சம். அந்த 30,000 நீங்கள் 2 வருஷம் இதே லீஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா 60,000. இந்த 60,000 உங்களுக்கு நீங்கள் பணத்துக்கு கட்டுற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த 1,00,000 அமௌண்ட்டு சேவிங்ஸ்லேயே இருக்கும். இதுதான் இதோட ஃபார்முலா. நீங்கள் நமக்கு 1,00,000 வட்டி ஏறுமே, வட்டி வாங்கணுமே அப்படின்னா உங்கள்கிட்ட ஜுவல் இருந்தால் ஜுவல்லுக்கு 1 பைசா தான். எங்கே நீங்கள் பேங்க்கில் வச்சாலும் 1 பைசா தான் அமௌண்ட். வட்டி ஒரே பைசா தான். 1 பைசா ஆவரேஜ், அதை விட கம்மியாக தான் இருக்கும். 1 பைசா ஆவரேஜாக நீங்கள் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு வட்டின்னு சதவீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,000 ரூபாய் அதில் போய்டும். 1,00,000 மீதி இருக்கிற 2,000 எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் உங்களுக்கு. மீதி இருக்கிற 2,000 நீங்கள் அப்படியே அந்த நகைக்கு மேலே கட்டிக்கிட்டே வந்தாலும் உங்கள் நகையும் மாதம் 2,000 கட்டினா 3 இயர்ஸில் உங்களுக்கு நகையும் வந்துடும். இந்த 1,00,000 நீங்கள் வீட்டுக்கு கொடுத்த அந்த 1,00,000 உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதே நீங்கள் கையில் ஒரு 1,00,000 சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க, அதை வச்சு தான் நான் இப்போ கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட். அந்த 1,00,000 உங்களுக்கு பெருசாக பேங்க்கில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எதுவும் வந்துட போகிறது கிடையாது. பட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, வீட்டுக்கு லீஸ் எடுத்து எழுதி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்படி தான் நீங்கள் சேவ் பண்ணணும்.